நான் பார்க்க போகிறது 12th மேக்ஸ் 7th சாப்டர் எடுத்துக்காட்டு 7.45 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். மதிப்பீடுகன்னு சொல்லிட்டு லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு எக்ஸ் பவர் 1/1 மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எப்பயும் போல் கொஷின் எடுத்து எழுதியாச்சு. இப்போ எக்ஸுக்கான எல்லை மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க, 1 மட்டும் கொடுத்துருக்காங்களா. அப்போ இங்கே நம்ம எக்ஸுக்கு பில் 1 அப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும், சேம். இப்போ எக்ஸுக்கு பில் 1 பவர் என்ன வரும், 1/1 மைனஸ் 1 வருமா. எக்ஸுக்கு பில் 1 அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே என்ன வாங்க, நமக்கு 1 அடுக்கு இப்போ 1 மைனஸ் 1 0. அப்போது 1/0 வருமா. 1/0ன்னா இதுக்கான மதிப்பு நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம், இன்ஃபினிட்டியோ. அப்போது 1 அடுக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்குமா. இது நமக்கு என்னவாக இருக்குது, தேரப்பெறாத வடிவம். சரிங்களா, அப்போ தேரப்பெறாத வடிவம்ன்றதுனால என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸை பொறுத்து ஒரு தடவை வகையீடு செஞ்சதுக்கப்புறம் இதோட எல்லை மதிப்பை நம்ம பிரதியீடு செய்யலாமா. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்க அந்த டேர்ம் என்ன பண்ணலாம், நம்ம f(x) எடுத்துக்கலாமா. நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி, இல்லை வந்து f(x)ன்னு எடுத்து எழுதி வகையீடு செஞ்சு அப்ளை பண்ணிட்டாலும் சரி. சரிங்களா, f(x) = x அடுக்கு 1/1 மைனஸ் எக்ஸ். சரிங்களா, இப்போ இருபுறமும் லாக் எடுக்கலாமா. இப்போ இருபுறமும் லாக் எடுக்கன்னு நீங்கள் எடுத்து எழுதினாலும் சரி, இல்லை இருபுறமும் மடக்கை எடுக்க அப்படின்ட்டு எடுத்து எழுதி தமிழ்லேயே எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. சரிங்களா, அப்போ லாக் எடுக்கும்போது என்ன பாருங்க, லாக் ஆஃப் f(x) ஈக்குவல் இங்கே மேல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் தான் லாக் எடுக்க போகிறோம். சரிங்களா, f(x) நம்ம எடுத்து லாக் எடுத்து இன்னும் லாக் ஆஃப் எக்ஸின் அடுக்கு 1/1 மைனஸ் எக்ஸ்னு வருமா. இப்போது வகையீடு செய்யலாமா. இப்போ அடுக்கு பொறுத்து நம்ம வகையீடு செய்ய போகிறோம். அப்போ என்ன வரும், அடுக்கு நமக்கு முன்னாடி வருமா. இது எப்படி வந்து அடுக்கு முன்னாடி வரும், இதுக்கான ஃபார்மாவும் இருக்குது நமக்கு. இப்போ லாக் ஆஃப் இங்கே சைடில் எழுதிக்கோங்க பென்சிலில், லாக் ஆஃப் எம்மின் அடுக்கு என் அப்படின்னும் போது இதை நம்ம எப்படி எழுதலாம், என் லாக் ஆஃப் எம்னு எழுதலாம். சரிங்களா, இந்த ப்ரொசீஜர் படி தான் நம்ம மாற்றி எழுதுகிறோம். அப்போ என்ன வரும், அடுக்கில் இங்கே வந்து எண்ணுக்கு 1/1 மைனஸ் எக்ஸ் இருக்கா, அது முன்னாடி வந்துடுமா. 1/1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் எனக்கு இது எக்ஸு. இப்போ லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்குமா. கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறது அர்த்தம். சரிங்களா, அப்போது 1 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸு, லாக் ஆஃப் எக்ஸ்னு வருமா. லாக் எக்ஸ் /1 மைனஸ் எக்ஸு, இது அப்படியே நமக்கு வந்துடும். இதுக்கான பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் f(x)க்கான மதிப்பு. இப்போ ரெண்டு பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணலாமா. லிமிட் அப்ளை பண்ணும்போது லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 வருமா. இங்கே லாக் ஆஃப் f(x) ஈக்குவல் சேம் இந்த பக்கமும் லிமிட் அப்ளை பண்ணுவோம். லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 என்ன இருக்குது, லாக் எக்ஸ் /1 மைனஸ் எக்ஸ் வருமா. இப்போ எக்ஸுக்கு பதில் 1 கொடுத்தா என்ன வரும், நமக்கு இங்கே லாக் 1 எக்ஸுக்கு பதில் /1 மைனஸ் 1 வரும். அப்போது லாக் 1 போது நமக்கு 0வா, /1 மைனஸ் 1 0. இப்போ சேம் நமக்கு எப்படி இருக்குது, தேரப்பெறாத வடிவமாக இருக்கா. அப்போ இங்கே நமக்கு வகையீடு செஞ்சுருக்கிறத சாரி, இப்போ நம்ம எக்ஸை என்ன படிச்சு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணலாம், லோபித விதிப்படி எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யலாமா. இப்போ வகையீடு செய்யும் போது பாருங்கள் லோபிதா விதிப்படி கொஷின் நம்ம எடுத்து எழுதியாச்சு. சேம் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1. சரிங்களா, இப்போது இந்த டேர்ம் நீங்கள் எடுத்து நீங்கள் எழுதிட்டாலும் சரி, ஏன்னா அப்படியே நீங்கள் எடுத்து வகையீடு செஞ்சுக்கிட்டாலும் சரி. நம்ம எடுத்து எழுதிக்கலாமா, உங்களுக்கு வேணால் எழுதிக்கோங்க. லாக் எக்ஸ் /1 மைனஸ் எக்ஸ். சரிங்களா, இப்போ வகையீடு செய்யும்போது என்ன வரும், நமக்கு லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எக்ஸை பொறுத்து வகையீடு செய்கிறோம். இப்போ லாக் எக்ஸ்னு நமக்கு வந்து 1/xன்னு வருமா, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாக் எக்ஸுக்கான மதிப்பு என்ன, 1/x. சரிங்களா, / மாறிலி உறுப்பு எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யும் போது 0 ஆயிடும். எக்ஸை கொண்டு வகையீடு செஞ்சால் நமக்கு 1. அப்போ என்ன வரும், நமக்கு லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 1/x /0 மைனஸ் 1 மைனஸ் 1 தான். சரிங்களா, எப்பவுமே மைனஸ் வந்து கீழே வராது, நமக்கு மேலே தொகுதியில் தான் வரும். அப்போ என்ன ஆகும், லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 மேலே வரும்போது இப்போ 1/xன்னு இருக்குது. மைனஸ் மேலே வந்துச்சுன்னா மைனஸ் 1 வருமா, -1/x. சரிங்களா, இப்போ எக்ஸுக்கான எல்லை மதிப்பு என்ன, 1.
அப்போ 1 இங்கே பிரதியிட செஞ்சு நமக்கு எக்ஸுக்கு பதில் இங்கே 1 வருமா? அப்போது அப்ளை பண்ணோம்னா ஒரு -1 டிவைட் பை எக்ஸுக்கு பதில் 1 கிடைக்கும். கீழே 1 போட்டலில் 1 தான், போட்டல்னாலும் 1 தான். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் மதிப்பு பார்த்தீங்கன்னா -1 வருமா? இந்த -1ஓட மதிப்பு எதுக்கான பார்த்தீங்கன்னா லிமிட்டட் x டென்ஸ் டு 1 இன்ட்டு log f ஆஃப் எக்ஸ். சரிங்களா? என்ன பண்ணலாம், இந்த லாகையும் லிமிட்டையும் மாற்றி எழுதிக்கலாமா? இப்போது லாக் முன்னே எழுதிக்கிறோம், லிமிட்டட் x டென்ஸ் டு 1 பின்னாடி எழுதிக்கிறோம். சரிங்களா? இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் -1. இப்போது மடக்கை விதிப்படி இருக்கிறத வந்து நம்ம அடுக்கு விதிக்கு மாற்ற போகிறோம். ஓகே, லாகில் எதுவுமே இல்லைன்னா இருக்கிறத அர்த்தம். சரிங்களா? நமக்கு இது ஒரு டேர்ம். இப்போ அடுக்கு விதிக்கு மாற்றும் போது இந்த பக்கம் இங்கே லாக் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இந்த பக்கம் நமக்கு என்ன வரும் பாருங்க, இங்கே லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் நடுக்கு -1 வருமா? சேம் இங்கே வரும்போது நமக்கு ஏன்னா மடக்கை விதியிலேருந்து நமக்கு அடுக்கு விதிக்கு மாற்றும் போது லாக் கேன்சல் ஆகிடும். நமக்கு ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது நடுக்கு -1 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போ உங்கள் லிமிட்டட் எக்ஸ் டென்ஸ் டு 1 எஃப் ஆஃப் எக்ஸுக்கான நம்ம என்ன எடுத்தோம், எக்ஸ் அடுக்கு 1 டிவைட் பை 1 - எக்ஸ்னு எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்தோம். அப்போ இதுக்கு பதில் நம்ம அந்த டைமிங் கொடுத்துடலாமா? அப்போ எக்ஸின் அடுக்கு 1 டிவைட் பை 1 - எக்ஸ்னு வருமா? ஈக்குவல் இப்போ பவர் -1 இருக்கிறது நம்ம 1 டிவைட் பை எழுதலாம். இப்போ அடுக்கு -1 இருக்குது. இப்போது மேலே இருக்கும்போது மைனஸில் இருக்குது, அது கீழே வந்துச்சுன்னா நமக்கு ப்ளஸில் வந்துடுமா? ப்ளஸ் அடுக்கு 1. இப்போ இந்த 1 டிவைட் பை அடுக்கு 1 இருக்குது, மேலே வரும்போது அது எனக்கு அடுக்கு -1 மாறிடும். சரிங்களா? அப்போ இங்கே 1 டிவைட் பை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.